வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருச்சு. ஆனால் எங்கேயோ சுட்டெரிக்கும் வெயில் மாதிரி தமிழக அரசியல் கட்சிகளோட சூழ்ந்துட்டு இருக்கு. அது சுட்டெரிக்க லெவலாக மாறி இருக்கு ஒரு கட்சிக்கு. இது என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு ஒரு கட்சியோட வேட்பாளர் லிஸ்ட். இன்னொரு பக்கம் ஒரு வேட்பாளர் லிஸ்ட் வந்திருக்கு. எதிர்கட்சிகள் கேட்கலாம் இவங்கெல்லாம் யாருப்பான்னு, ஆனால் ஆதரவாளர்களே யாருப்பா இவங்க அப்படின்னு கேட்குற மாதிரியான வேட்பாளர் லிஸ்ட். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 8000 ரூபா கூப்பன் யாருக்கு? இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பயங்கர சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்கள் நம்ம பேச இருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். அண்ணே, நேற்று திமுகவுடைய வேட்பாளர் லிஸ்ட்டும் இந்த நாள் வந்துருந்துச்சு. நேற்று தாவேக்காவோட வேட்பாளர் லிஸ்ட் இதுதான் நம்ம பேச இருக்கோம். ஆனால் சனிக்கிழமை நம்ம போனதுக்கப்புறம் தான் அந்த வேட்பாளர் லிஸ்ட் வந்திருந்தது, அதனால் பேச முடியல. திமுகவோட வேட்பாளர் லிஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே புது வித்தியாசமான வேட்பாளர் லிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. 60 பேருக்கு ஃப்ரெஷ்ஷான ஆளுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களும் யாரும் பார்த்தா வாரிசு அடிப்படையிலையோ அல்லது சில கம்பெனிஸோட ரெக்கமெண்டேஷன்லையும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சென்னையில் என்னடா பெருசாக மாற்றங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் பெரிய மாற்றங்கள் இல்லை. வில்லிவாக்கம் தொகுதியை தாண்டி மற்ற விஷயங்களை பல்லாவரத்தை தேமுதிக கையில் கொடுத்துருக்காங்க, தாம்பரம் தவிர்த்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இந்த திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி டீம் பற்றி என்கிட்ட நண்பர்கள், திமுக சார்ந்த நண்பர்கள், அவங்கெல்லாம் உருட்டு இருக்கிற. நான் உண்மையிலே பெண் அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. நான் அப்போவே உஷாராக இருக்கணும். அதை உருவாக்குனது யார்? சபரிசன் அவர்கள். ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா, ஆமாம். அப்போவே நான் உஷாராக இருக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் இதாகிட்டேன். நீங்கள் நினச்சிட்டீங்க இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் மாதிரி அது டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸராக மாறிடும்னு நினச்சிங்களா? நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்லை, இன்ஃப்ளூயன்சராக தான் மாறி இருக்கு. நான் நினச்சது மாமா மற்றதில் எப்படியோ கட்சி கரெக்டான ஒரு வேட்பாளர்களை தேர்வு செய்யணும், அது பேசப்படணும். அப்படி தேர்வாகிற வேட்பாளர்கள் ஜெயிக்கணும். திமுக பார்த்தியா மீண்டும் மீண்டும் தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. பிரச்சனைக்குரியவர்களை யாராக இருந்தாலும் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர். டேஞ்சரஸ் தென் கலைஞர். கலைஞர்கிட்ட ஒரு கருணை இருக்கும், அதெல்லாம் கருணை காட்ட மாட்டார். அது கூட்டணி கட்சிகள் தான் கருணையே காட்டல அப்படின்னு சொன்னால் நான் கூட நினச்சேன். அப்புறம் பெண் செயல்பாடுகள், அவங்க ஓய்யோ அப்படின்னு லிஸ்ட் எடுக்கிறாங்க, கீழே அந்த அளவுக்கு வேலை வாங்குறாங்க. அதெல்லாம் உண்மை. வேலை வாங்குறதெல்லாம் வட்ட செயலாளர் கட்சியில் கீழே அடிமட்டத்தில் இருக்காங்க. அவனெல்லாம் மிரட்டி உருட்டி அவனை வேலை வாங்கினது, டீட்டெயில்ஸு டேட்டாஸ் எடுத்தது, மற்ற விஷயங்கள்லாம். ஆனால் இந்த 234 தொகுதியில் திமுகவுடைய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சிகள், மற்ற இதுக்கான டேட்டாஸு, யார் யார் என்னென்ன செயல்பாடு, இல்லை புதுசாக யாராவது ஒரு தொகுதிக்கு 4 பேர் இருப்பான். ஆமாம். எல்லாரும் பேசுறது எப்படியாவது பெண்ணில் என்னை பற்றி நல்லா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா பெண்ணு தான் முடிவு பண்ண. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உதயநிதியை கூப்பிட்டு சொல்லிட்டாப்புல, நீ இதெல்லாம் தலையிடக்கூடாது, ஆனால் நான் பார்த்துக்க, இறுதி முடிவு வந்துதான்னு. அதில் அவர் கோச்சிங்கன்னு போய் அன்பகத்தில் உட்காந்து நைட்டு வரைக்கும் ஆலோசனைன்ற பேரில் உட்காந்து அப்புறம் போனார். இதில் பார்த்தீங்கன்னா, இதை சொல்லிட்டு நான் அதுக்கு போயிடுறேன். ஜோயல் சீட்டு இளைஞர் அணி துணை அமைப்பாளர் மாநில சீட்டு கொடுத்தாங்களா? கொடுக்கல. அடுத்த அமைச்சர் ஆவார்னு சொல்லியிருந்தாங்க. ஜோயல் நிற்க வைக்க போகிறாங்க. குறிப்பாக அது பெரம்பூர் கூட இருக்குன்னு சொல்லாங்க. ஜெயிச்சா அவர், ஆனால் சீட்டே கொடுக்கல. மாணவர் அணியில் பூர்ணச்சந்திரிகாவா? ஒரே ஒருத்தாங்க, ராஜீவ்காந்தி. பூர்ணச்சந்திரிகா கொடுத்துருக்காங்களா? பூர்ணச்சந்திரிகா இல்லை, கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இல்லை, கொடுக்கல. அப்போது ராஜீவ்காந்தி கரெக்டாக பட்டாசை கொளுத்தி போட்டானுங்க, முடிச்சு விட்டாங்க. யார் எதிர்பார்க்காத தமிழன் பிரச்சனைலாம் கிடைச்சிருக்கு. அவர் சிரிக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு சிரிச்சிட்டு ஏதாவது கிண்டல் பண்ணி சிரிச்சிங்கன்னா உள்ளே ஓட்டம் போயிடும். பாதி பாய்ங்க 35 வயசுக்கு இருக்கிறவங்களாம் டிவிக்கு பக்கம் ஓட்டு போட ரெடி ஆகிட்டானுங்க. அங்கே கோட்டையே பாய்ங்க கோட்டை தான். ஆமாம். அப்புறம் எஸ்சி மக்கள், காவலர்கள், இந்த மாதிரி இது ஒன்று. அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு. பெண்ணுகிட்ட ரிப்போர்ட் எப்படி போவோம்? உளவுத்துறை, மற்றவர்கள், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஆராய்ஞ்சி சீராஞ்சி
கடைசியில் சிஎம் முடிவு எடுப்பார், இந்த தடவை பார் வேறு லெவல்னாங்க. அதில் இவர் வருவார், அவர் வருவார், அப்படி இப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சிருக்காருன்னா சேகர் பாபு. அவருக்கு ஆவாத எல்லாரையும் காலி பண்ணிட்டார். ஏவாவேலு இந்த மாதிரி. திருச்சியில் அண்ணன் கே நேரு அவர்கள் 4 தொகுதி தவிர்க்கப்பட்டிருக்கிறேன். முசிறி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லால்குடி, துறையூர், அப்புறம் ஸ்ரீரங்கம். இல்லை ஸ்ரீரங்கம் அவர் மேலே ஏற்கனவே கெட்ட பேர் இருக்குது, ரைட்டுங்களா? லால்குடியில் வந்து சவுந்தரபாண்டியன் அவரோட தொகுதியை வந்து அவர் எடுத்திருக்கிறாரு. துறையூரில் வந்து ஸ்டாலின் குமார் அவருடைய தொகுதியுமே இது பண்ணியிருந்திருக்காரு. முசிறியில் வந்து தியாகராஜன் அவரோட தொகுதியுமே வந்து இது பண்ணியிருக்காரு. ஸ்ரீரங்கத்தில் பழனியாண்டி. இந்த 4 பேருக்கு என்னது இது பண்ணி கழட்டி விட்டுருக்காரு. கழட்டி விட்டாங்க வேற வேட்பாளர், அப்படித்தானே? அதில் வந்து என்னன்னா அவர்கள் ராஜ்யம் அதை காமிச்சிருக்காங்க செயல்பாடு. அது சென்னையில் பரந்தாமன், அம்பத்தூர். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய லெவலில் கெட்ட பேர் இல்லாத ஒரு நபர்னா பரந்தாமன் அவர்கள். ரெண்டாவது அவர் பரந்தாமனை பற்றி ஒரு டிபேட்டில் நான் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேங்க. நாலேஜபிள் பர்சன், அவ்வளோ நாலேஜுங்க அவருக்கு. அமைதியான மனிதர், அவ்வளோ சப்ஜெக்ட் பேசுகிறாருங்க. திமுக அப்படிலாம் பார்க்க முடியாது. ஆமாம், சரவண மாதிரி ஆளுங்களை பார்த்துட்டு நான் அந்த கணக்கில் இருந்தேன். இல்லை, ஒரு பக்கம் ஆவடிநாசர் அண்ணன்ட்ட போன தேர்தலில் அடிபட்டார், இந்த தேர்தலில் இங்கே வந்து ஜெயிச்சாரு, இப்போ இதே இல்லாமல் போயிட்டாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவடிநாசர்ட்டியா அம்பத்தூரில் நின்னார்லண்ணே, இன்னும் தோத்து போனார்ல பரந்தாமன் 2016 பேருமே டிஎம்கே வச்சாங்க. இல்லைண்ணே, அங்கே நின்னாரு பரந்தாமன் அவர்கள் நின்று தோத்து போனார் இல்லையா? அப்போ நீங்கள் அது சொல்லுங்கள். பரந்தாமன் வந்து 2016 அம்பத்தூரில் அவர் போட்டிட்டார், அண்ணன் பரந்தாமன் அவர்கள் போட்டிட்டார். ஆவடிநாசர் அவர்களுடைய அவர் தான் மாவட்ட செயலர் அங்கே பொறுப்பில் இருக்கும்போது அங்கே சேகர் பாபு வேலையை அவர் பார்த்தாரு. அவ்வளோதானே. அங்கே ஒரு கல்ட்டா இங்கே ஒரு கல்ட்டா. என்னன்னா இவர் எம்எல்ஏ ஆனவொன்னே இவருக்கு அவருக்கும் மோதல்னு கட்சிக்குள்ளேயே வெளிப்படையாக பேசியிருந்தாங்க. இந்த தடவை பரந்தாமனை காலி பண்ணுறாருனாங்க. காங்கிரஸ் வட்டாரத்தில் விசாரிக்கும் போதும் செல்வ பெருந்தகை எழும்பூர் வராரு, இவரே கூப்பிட்டாரு, ஓ இங்கே வந்து நில்லுங்கன்னு. அப்போ கட்சிக்கு எக்மோருக்கு வந்து காங்கிரஸுக்கு போயிடுச்சுன்னா பரந்தாமன் காலி இல்லை. ஆமாம், இவருக்கும் ஆசை, யாருக்கு? நம்ம செல்வ பெருந்தகைக்கும். ஆனால் அவருக்கு என்ன பையனா, ஏற்கனவே கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சாச்சு. அதில் ராகுல் காந்தி கடுமையான கோவம். பேட்டா நீங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வேலை பண்ணுறீங்களா, இருங்க நான் பார்த்துக்கிறேன், அப்புறமா நான் டூர் போயிட்டு வரேன், வேல் டூருன்ட்டு போயிட்டாப்புல. ஆமாம், ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து ராகுலுக்கு சென்டிமெண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கணும் அந்த தொகுதின்னு ஆசையா. ஸ்ரீபெரும்புத்தூரை இவங்க எடுத்துக்கணும்னு இவங்களுக்கு ஆசை. ஏன்? அங்கே நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கு. அப்போது அதை இது பண்ணிட்டு ஒரு கல்லில் 2 மாங்காய். ஆனால் ராகுலுக்கு கோச்சிக்குவாருன்னு பயம் அவருக்கு. மொத்தமாக நம்ம கதையை முடிச்சு விட்ருவாங்க, அப்புறம் இன்னொரு கட்சி வேறு போகணும், பெரிய பிரச்சனைன்ட்டு அவர் இல்லைங்க ஸ்ரீபெரும்புத்தூர் நானே வச்சுக்கிறேன் பிரச்சனைன்னா. சரி, அப்போ எழும்பூருக்கு என்ன பண்ணுறது? யாரா மிகப்பெரிய வேட்பாளர் அப்படின்னு பார்த்தா தமிழன் பிரசன்னா. ஏன் அண்ணன் சரவணன் விட்டாப்ல வழக்கறிஞர், அவர் தான் இப்போ ஃபேமஸ் சிரிப்பு இல்லை? தனி தொகுதி. ஓ, அந்த ஒரு காரணம். சமூக நீதி கட்சியில் சாரிண்ணே. இப்போ தனி தொகுதியில் தமிழன் பிரசன்னா கிறிஸ்துவராக போட்டி போடுற தனி தொகுதியில் எப்படி கிறிஸ்துவர் போட முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. அந்த பிரச்சனை யாரோ கிளப்பியிருக்காங்க. அது போய் தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது புகார் கொடுக்க போகிறாங்களா தெரில. அது ஒன்று. அப்போ அவர் வந்து தமிழ் பிரச்சனை. அம்பத்தூரில் சாமுவல் ஜோசப், அவரும் இவருக்கும் பிரச்சனை. கேபிபி சங்கர் அவர் சொன்னாங்க, நான் கூட அவர் பிரச்சனைலாம் இருக்குது அவர் மேலேன்னு. என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் சார். நான் இல்லைங்க அது அரசு அதிகாரி அடிச்சது, ஏங்க அதெல்லாம் ரொம்ப வருஷம் நடந்தது, அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்கிட்ட அவருக்கு எவ்வளோ நல்ல பேர் தெரியுமா? அந்த அளவுக்கு அவர் வந்து விருப்ப மனு கொடுக்க வரும்போதே அவ்வளோ கூட்டத்தோடு வந்தாருண்ணே, படையோடு வந்தார். அவ்வளோ அளவுக்கு அவர் இதுங்க ஒரு அட்டாச்மெண்ட்டு. இன்னொன்று மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஒரு ஆள் கூட மீனவர் சமுதாயம் இப்போ கிடையாது தெரியுமா? ஆமாம். அவருக்கு கொடுக்காம அவரை காலி பண்ணிட்டு அந்த இடத்துல கூட்டணி கட்சிக்கு நைஸாக கை மாற்றி விட்றாங்க, அவரை காலி பண்ணிட்டாங்க. அது காரணம் இவருக்கு அவருக்கும் தனிப்பட்ட மோதலாம் நடந்து பஞ்சாயத்தில் நடந்திருக்குது அப்படின்றாங்க. 1 2 3. 4வது தாயகம் கவி, அவரு கூட பிரச்சனைன்னா அவரையும் தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ரவிச்சந்திரன் ஒரு ஜூனியர் எக்மோரில் ஏற்கனவே நின்று இதானவர் எம்எல்ஏ இருந்தவர். அப்போ 4 பேர். இதில் ஏன்னா வில்லிவாக்கத்து பேராசிரியரோட பேரனை கழட்டி விட்டாங்க? அவரே முடியாதுன்ட்டாருங்க. அப்போவே அவருக்கு வந்து இந்த அரசியல் பிடிக்கல. ஓ சீரியஸா என்னை விட்டுருங்கோ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிக்கிறாரு போல. ஏங்க பெரியப்பான்னு மூச்சுக்கு 3 தடவை பண்ணுறீங்க, அவருக்கு ஏதாவது ஒரு ராஜ்யசபா கொடுத்துருக்கலாமே. அழகாக கான்ஸ்டன்டைன் கொடுத்தீங்களே, கொடுத்துருக்கலாம்ல. சோமு மகளை கொடுத்தீங்கல்ல. ஆமாம், கனிமொழி அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்குமே சீட்டு மறுத்துருக்காங்க.
சென்னையில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு பெருசாக எதிர்பார்க்கப்பட்டது. டி நகரில் நின்று தோத்து போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதுக்கப்புறம் தான் ராஜ்யசபா ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. மறுபடியும் டி நகர் நிற்க சொல்லி தோக்க வைக்க போறீங்களா? இல்லைண்ணே, எப்படினாலும் தோக்கிற மாதிரி இன்னொரு வேட்பாளர் போட்டிருக்கீங்க, அதனால தான் கேட்கணும் நாங்கள். அவருக்கு கடுமையான கோபம் கருணாநிதிக்கு. பேட்டானா அவ்வளோ இது பண்ண என் பாய் அது அண்ணன் பையனை கொடுத்து தொகுதியில் என்ன மாதிரி பேர் வாங்கி வச்சுக்கிறேன். வெளியே கேட்குறேன். 2 பேர் தான் கடுமையாக திட்டிக்கிறாரு. எனக்கு வந்த தகவல். மற்றவங்களாம் ரொம்ப பேர் திட்டிருப்பாரு. எவ்வளோ ஓட்டு போன தடவை வித்தியாசம்? 127 என்ன தொகுதி இது டாட் போட்டுக்கிறாரு. அப்பமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை போன தடவை அவருக்கு கொடுக்க வேண்டியதுதான், பையனுக்கு தான் கொடுக்க வேண்டியது. ஆமாம், அனுபவம் இவர் உள்ள பூந்து வாங்கினாப்ல, அவர் சின்ன பையன் அனுபவம் பத்தாதுன்னு. வேட்பாளர் ஆகிறதுக்கு திமுக எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்ன அனுபவம் தேவை? இல்லைண்ணா, இதில் இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கும். இது ராஜா அவர்களுக்கு கொடுத்ததுனால இளைஞரணி சார்பாக ஒரு சீட்டு கொடுத்துருக்கோம், வேறு அடுத்து கிளப்பி விட்ருவாங்க. 11 சீட் தான் கொடுத்தாங்க. அதில் வேறு அவர் அது தனியாக வருவோம். அப்போ அவர் உடனே ராஜினாமா பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் கருணாநிதி அவரு சில பேருக்கு வேணா எங்கேருந்து வரணும்னு தெரியாது. அந்த இது பனிப்பெண். ஆமாம், அது பல விஷயம். நம்ம ஆளுகிறார்ல தாமான் பர்ச, அவரோட பார்வையில் எஸ்ஆர் ராஜா அவர்கள் இது முடிச்சிடலாம். கருணாநிதிக்கு இல்லை எப்படி தள்ளுறது? கூட்டணி கட்சிக்கு நீங்கள் எடுத்துங்க தேமுதிகவும் இவங்களுக்கும் சிபிஎம் திருவொற்றியூர் வாங்கிட்டியாப்பா எனக்கு போதும் அப்படின்னு தேமுதிகிட்ட தள்ளி விட்டாங்க. அங்கே அனகை முருகேசன் ஏற்கனவே அவர் செங்கல்பட்டில் எங்கே நின்னவர், அங்கே அப்போ ஜெயிச்சார் அந்த அலையில். இப்போ அந்த லோக்கல் ஏரியாவும் அவருக்கு. அதனால் அவர் இல்லைண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஷிவந்தியம் வந்து பிரேமலதா அவர்களுடைய பிறந்த ஊராம். அதுக்கு தான் அவங்க ப்ரெஷர் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்புறம் அண்ணன் வேலு அவர்கள் நமக்கு தெரியல, வசந்த கார்த்திகேயன் அவரோட குடியாத்தம் இல்லையா? குடியாத்தம் தானே அவங்க சொந்த ஊர். குடியாத்தமா சொந்த ஊர்னா அப்போ சொல்லப்படுது வந்து வசந்த கார்த்திகேயனுக்காக பல்லாவரத்தை தள்ளி விட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு அறியப்படுது. கரெக்டாக குடியாத்தத்தை கேட்டிருக்காங்க, குடியாத்தமும் மறுத்துட்டு பல்லாவரத்தை கொடுத்ததா சொல்கிறாங்க. பல்லாவரம் வந்து இவரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, பிடிங்கிட்டு கொடுத்துட்டாங்க. கருணாநிதி கண்டம். இதை நீங்கள் சொல்ல போனால் பொருளாளரோட ரொம்ப க்ளோஸ்னு 2 கருணாநிதியை கண்டம் பண்ணிக்கிறாங்க. அது பார்த்தீங்களா? இன்னொன்று டி நகர். ஆமாம், அவரு கருணாநிதி, இவரு கருணாநிதி. நான் 3வது கருணாநிதி இங்கே சொல்லுவீங்களான்னு எதிர்பார்த்தேன், பேர் அடைமொழியில் இருக்கிறது. ஆச்சா இவர் நம்ம தாம்பரம் எஸ்ஆர் ராஜா, அவர் மகா கோடீஸ்வரர். டிஆர் பாலு கூட போட்டி போடுற அளவுக்கு பெரிய ஆள். தினசரி வருமானத்தை கேட்டேன். அவர் தான் பஜாஜுக்கு டீலரா. இன்னும் பல இதுக்கு அவர் தமிழ்நாடு தென்னிந்தியா அந்த மாதிரி. அவருக்கு இதெல்லாம் மேட்டரே கிடையாதுங்க, கௌரவத்துக்காக இருக்காரு. சரிங்க, அப்புறம் ஏங்க தூக்குனாங்க? எல்லாம் சொல்லிங்க கூட இருக்கிறதுங்க. அவருடைய மச்சான் காமராஜ் மண்டல தலைவர், இன்னொருத்தர் இந்திரன், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒவ்வொரு ஆட்டம். அப்புறம் உரகடத்தில் ஒரு மேட்டர் மாட்டாரு. அது யார் எழுத்து வெளியிட்டது? அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஏதாவது உட்கட்சி பிரச்சனை தான். அவங்களுக்கு இவருக்கும் வெட்டுக்கிற தொட்டுக்கிற ஒன்றுபட்ட மாவட்டம் வந்து பிரிச்சாங்க அந்த பிரச்சனை. அதனால இவர்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்கல்ல, இவருடைய ஓவர் ஆட்டம் இருக்குல்ல, அதை அப்போ ரெக்கார்ட் பண்ணி தலைமைக்கு கொடுத்து இவ்வளோ ஆட்டம் இவங்கள சரி பண்ணணும்னா அவர்கிட்ட இருக்கிற எம்எல்ஏ பிடுங்கினீங்கன்னா இவங்கள ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னனால இது. ஆனால் உண்மையிலேயே எஸ்ஆர் ராஜாலாம் அமைச்சராக வேண்டியவருங்க. இத்தனைக்கும் முதல்வர்களுக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். ஆமாம், பணக்காரங்க நண்பர் நண்பர் வேற. அதான் சொல்கிறாரு, என்னடா படம் காட்டுறீங்களா? இவனை சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தெரியும், அவருக்கு அதோட இருக்கும், அந்த ஃபேமிலியே தெரியும். அப்புறம் என்னடா அழுது நடிச்சா மயங்கிடுவோமா? எனக்கு அழுது தெரியாதா? இதே வார்த்தையே முரசொலி மாறன் சொன்னார் பொதுக்குழுவில். இவரை பற்றி கண்டிச்சு டெல்லி மேட்டரில் ஏதோ ஒரு மேட்டரில். அப்போ தலைவரே நானா அப்படி இப்படின்னு பேசும்போது என்ன அழுதா இது பண்ணுவாங்களா அப்படின்னாரு முரசொலி மாறன். எத்தனை திமுககாரங்க தெரியுமோ தெரியாது, அது பொதுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆச்சு. அப்போ அவர் டிஆர் பாலு சமாளிக்கவே முடியாமல் அறிவாலயத்தில் வந்து பெரிய தகராறானதெல்லாம் பார்த்தோம். அதனால் இந்த விவகாரங்கள் வந்து திமுகவில் பெரிய அளவில் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த அளவுக்கு ஒரு வெடிச்சிருக்கு. இது முன்னாடி கலைஞருக்கு எதிராக ஸ்டாலின் தான் அங்கங்கே உட்காந்துட்டு இருப்பார், வீட்டில் உட்காந்து போராட்டலாம். இப்போ இந்த அளவுக்கு போராட்டம். எஸ்ஆர் ராஜா எதிர்த்தா அவங்க யார்? அந்த அம்மா கிருத்திகா மேயராக இருந்தாங்க. மேயராக இருந்தாங்களா எனக்கு என்னன்னு தெரியல. இல்லை மேயராக இருந்திருக்காங்க, அப்படிதான் போட்டிருக்காங்க டாக்டர் அவங்க. ஏன்னா மேயர்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேயருக்கு கொடுத்துருக்காங்க. 2 மேயருக்கு, ஒன்று இங்கே, இன்னொன்று வேலூர் மாவட்டத்தில். வசந்தகுமாரி அவங்களே மேயருங்க அவங்க. அதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு பொது தொகுதியில் ஒரு தனி தொகுதி வேட்பாளர். இன்னொன்று இவங்க எல்லாரும் 2 பேருமே பார்த்தவங்க அவங்க. ஆமாம், தொகுதி பற்றி தெரிஞ்சவங்க. அவங்க மதுராந்தகம் வேறு கேட்டாங்க, அங்கேயும் கொடுக்கல.
இதான் நிலைமை. 4 அமைச்சர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறேன். ஒருத்தர் வந்து மனோ தங்கராஜ், நமக்கு தெரியும், பேர் புற்றவர். அதனால எந்த வகையில் மோடி அவர்களை எதிர்த்தா மட்டும் போதும் அரசியல் பண்ணிடலாங்கிற கான்செப்டில் உள்ளவர். 2வது கைல்வெளி செல்வராஜ் அவர்கள். அவங்க நம்ம பார்த்துருக்கோம், அமைச்சருங்கிற பேரில் அவங்க எங்கேயுமே போட்டோ கொண்டு போய் திமுக காரண்டே காட்டுங்க, யாருன்னு தெரியல. 3வது பொன்முடி அவர்கள், பயங்கர சர்ச்சை, வாயால் கட்டவர். ஆமாம். 4வது அண்ணன் காந்தி அவர்கள், அவருக்கு பதிலாக அவரோட மகன் வராமல் கட்டவர். வராமல் கட்டவர். இவர் வாயால் கட்டவர். அவர் முதலமைச்சர் வந்து விழா நடத்திட்டு இருக்காரு, இவர் மொல்லமாக வர்றாரு. அப்போ இருக்கா? ஆமாம். அவர் மேலே வந்து இந்த வேஷ்டி சேலை விவகாரத்தில் ரொம்ப கெட்ட பேர். முதலமைச்சர் எதிர்பார்ப்பை மீறி சிறப்பாக செயல்பட்டாப்புல. அந்த சிறப்பாக செயல்பட்டதுடைய விளைவு இன்னைக்கு என்னாச்சு? அவர் பையனுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே. வித்தியாசம் வேற ஒன்றும் இல்லைண்ணே. என்னமோ சொல்றீங்க, அவர் பிடிங்க வீட்டுக்கு அமிச்ச மாதிரி. அப்படி தான் பொன்முடி என்னாச்சு? அவர் பையனுக்கு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வேற ஒன்றுமே இல்லை. இதுலண்ணே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மனோ தங்கராஜ் அவ்வளோ பெரிய பையன் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவர் கனிமொழி ஆளு. இதில் வேற என்னன்னா, மனோ தங்கராஜ் அவர்களுக்கு சீட்டு மறுக்கப்பட்ட உடனே ஆதவ அர்ஜுன் அவர்கள்ட்ட பேசியிருக்காரு, நான் வர்றேன், எனக்கு சீட்டு கொடுப்பீங்களான்னு. அதுவும் பரிசீலனை பண்ணிருக்கு. 24 hours லேட் ஆகிச்சிட்டு இருப்பாங்க. அது அதுக்கப்புறம் பெருசாக பேச வேண்டியிருக்கிறேன். ரைட்ண்ணே. இதுலண்ணே பெருசாக பேசப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா, 40 தொகுதி, கிட்டத்தட்ட 40 வேட்பாளர்கள் வந்து அதிமுகலேருந்து வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களாகட்டும், நம்ம மனோஜ் பாண்டியன் அவர்களாகட்டும், உரத்தநாடு ஆகட்டும், சேகர் பாபு, எல்லாருமே இந்த 40 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வந்து திமுகவில் வந்து ஆக்கிரமம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க, இதை தான் நம்ம அடிக்கடி பேசுவோம்ங்க. குடும்பம், செகண்டு அதிமுகலேருந்து வந்தவர்கள், தேர்டு அமைச்சர்கள், அமைச்சருடைய பிள்ளைகள், 4th கார்பரேட்டுகள், ஆமாம், பணக்காரர்கள், அவர்களுக்கு நெருக்கமானவர்கள். இந்த அம்மாலாம் யார்? தாம்பரம் எம்எல்ஏ. அவங்க 2 மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் வரையும். அவங்க காஞ்சிபுரம், செங்கல்பட்டுக்கு பொறுப்பாளர் இல்லை. என்னென்ன புரியல இது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் தொண்டர்கள். அதனால் செகண்ட் லேயர்லேயே இவங்க வந்துடுறாங்களே, அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் அல்லது பேசிவிட்டு மற்ற கட்சியிலேருந்து வந்தவர்கள். இதில் திமுக கூட போட்டி போடுற இன்னொரு கட்சி எது சொல்லுங்க? தாவேக்கா. மாற்றுறதே இல்லை. கடுமையான போட்டி, கடுமையான போட்டி இருக்கும் அதில். இதில் நான் குறிப்பாக சொல்ல போனால், அந்த வில்லிவாக்கத்தில் நடந்த அந்த மாற்றம், வில்லிவாக்கத்தில் வந்து கார்த்திகை வந்து அவர்களை வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக நிப்பாட்டினது, அண்ணா நகரில் சிற்றரசு அவர்களை நிப்பாட்டியிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? தியாகி சிற்றரசு என்ன நிற்கப்பட்ட என்ன சொல்லுவாங்க? அதாவது ஒரு மாவட்ட செயலர் ஆனதுலேருந்தே புரட்சிகரமான பிரச்சனைகளை மாற்றுறது அவர் ஒருத்தர் தான். இன்னொரு முன்ன சொல்லுவாங்க, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசுன்னுவாங்க. நாங்கள் இருந்த திமுகலாம் அதான் தெரியும். சிற்றரசு திடீர்னு மாவட்ட செயலர் ஆனோன்னா யாரா அவருன்னு, அந்த மாதிரி தான் அவர் வெளியில் பழக்கம். அவர் அப்புறம் அப்படியே போகிறாரு. நல்லா குடும்ப ஃபேமிலியில் நல்ல பழக்கம். நல்லாது. அதனால அது போவாதா? பிரபாராஜா அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிற்றரசை முடிச்சிருவோம். ரைட். அதனால் சிற்றரசு 1000 அவங்களை கேட்டிருந்தாரு. இவங்களுக்கு என்ன கோவம்னா, ஆதவை காலி பண்ணணும். அதுக்கு ஆதவுடைய நண்பரையே இறக்கிடுவோம். அது பணம் படைத்தவர்கள் 2 பேருமே மோதிக்குங்க. யார் மோதி ஜெயிச்சு? அதாவது இடைத்தேர்தல் வந்தால் எந்த இது கிடைக்குமோ அந்த பெனிஃபிட் வில்லிவாக்க மக்களுக்கு இப்போவே இருக்கு. அதனால் செந்தில் பாலாஜி நிற்கிற மாதிரி அங்கே 2 பேரும் வாரி வாரி வழங்குவார்கள். அதனால் நல்ல ஜாலி. வில்லிவாக்க மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். கட்சிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, எதிரே பார்த்துக்க மாட்டாங்க. கட்சிக்காரங்கன்னு சொல்கிறப்போ இந்த பொங்கலுக்கு அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலேயே எல்லா பக்கமும் தொகுதியில் கொடுத்தது அதிகமாக. வட்ட செயலாளர் வந்து எல்லாரையும் நல்லா குளிப்பாட்டினது யாருன்னா, அண்ணா நகர் மோகன், கார்த்தி, இவங்க தான். பைக்கெலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருப்பாரு? ஏய் பைக் கொடுத்துடலாமா? அப்படியே ஓடிட்டு விளையாட வந்துருங்க எல்லாரும். 100 பேருக்கு மேலே. யாராவது இப்போ அங்கே வேலை செய்வாங்களா சிற்றரசுக்கு? சமூக ரீதியாகவும் சிற்றரசு அங்கே வீக்கு கூட்டகேஸ். அப்போது சிற்றரசை மீண்டும் அந்த பலி கொடுக்குற ஏற்பாடு. அப்புறம் யார் சொன்னீங்க? பிரபாராஜா. இல்லைண்ணே, எனக்கு இதில் என்ன சந்தேகம்னால, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு மேக்ஸிமம் எப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்தந்த 3 முறைக்கு மேலே எம்எல்ஏ இருந்தால் அவங்களுக்கு சீட்டு கிடையாதுப்பா, இல்லை பிரச்சனைக்குள்ளானவங்களுக்கு சீட்டு கிடையாதுப்பா, இல்லை ஏஜ் லிமிட்னு ஒன்று இருந்தால் அதுக்கு சீட்டு கிடையாது அப்படிங்கிற வேலை செய்யாமல் தான் சீட்டு. வேலை செய்யாமல். இதில் பார்த்தா இதில் எந்த இதுலையுமே முதல்ல அவருக்கு தான் சீட்டு. அவருக்கு தான் சீட்டு கிடைச்சிருக்கு. ஏஜ் லிமிட் நடக்கவே முடியல, பேசவே முடியலன்னா சீட்டு. இந்த தடவை இவங்களுக்குலாம் கிடையாது. இதில் என்ன கொடுமையான, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நான் விண்ணப்பிக்கவே இல்லைப்பா, எனக்கு வேண்டாம்பான்னு சொன்னவருக்கு சீட்டு. பெரியசாமி அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கு. நிற்க போகிறதில்ல, வேணாம் வயோதிகம்னாரு. சீட்டு. முத்துசாமி சீட்டு. முத்துசாமி என்ன 81 வயது, 87 வயது அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு வயசு எல்லாம் கூட சீட்டு கொடுத்தாச்சு. அதனால இதில் சர்ச்சைக்குரிய ஆட்கள்ல மாட்டினது வந்து பிரபாராஜா அவர்கள். பிரபாராஜா கடைசி 3 மாதம் கட்சி ஆஃபீஸுக்கே வரலன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு மூத்த செய்தியாளர் சொன்னார். அவருக்கு தெரிஞ்சிச்சு, அவர் முடிவு பண்ணிட்டார் போல், அந்த சைடே வரதில்லை அப்படின்னு.
விக்ரம் ராஜா அதை பேசி பையனுக்காக வாங்கி கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சுது இவங்களுக்குலாம் அந்த அளவு சீட்டு கிடையாதுன்னு. அதனால தான் சொன்னேன், பெண்ணுன்றது ரிப்போர்ட் எடுத்து பெண்ணு ஐபேக்கு 2 பேருக்கும் போட்டி. ரிப்போர்ட் எடுக்கிறதில்ல, கட்சியுடைய நிலைப்பாடு, கட்சி எப்படி வேலை செய்யுது, கட்சி அணியினர் எப்படி இருக்காங்க, கட்சி அணியினர் லோக்கல் எம்எல்ஏ மேலே எப்படி கோபமாக இருக்காங்க, அவங்க எண்ணத்தை எப்படி பிரதிபலிக்கிறாங்க, என்ன பிரச்சனை, இது எல்லாம். ஆனால் இவங்க எல்லாம் நம்பியிருந்தான், நம்பி வாய விட்டவங்களாம் இருக்கிறான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமலாங்கிறான். அப்போ இந்த மாதிரி சில பேர் வந்து பப்ளிக்காகவே அடிப்பட்டாங்க, இவங்கெல்லாம் தேரவே மாட்டாங்க கிடையாதுன்னு. ஆனால் எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் மயிலாப்பூர், அவருக்கு எழிலன் அவருக்கு அவரை மாற்றுவேன்ட்டு எழில் விட்டுருங்க. அது அப்புறம் நீ அது வேலையும் செய்யாது. சிஎம் வீட்டில் சிஎம்க்கு டாக்டர், பர்சனல் டாக்டர், அப்படி போகிறா வராரு, பகுத்தறிவாதி. அப்பப்போ ஏதாவது பேசி மம்பளை மாட்டி வர்றது, மம்பளை மாட்டாத அளவுக்கு பேசிக்குவாப்புல. பகுத்தறிவாதி, நல்ல மனுஷன். இப்போ கிளினிக் நடத்தினுக்கிறாரு, நடத்திட்டோம். அவருக்கு வந்து சிஎம் கூடயே போகிறாரு, நீ என் கூடயே இருன்ட்டு. அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னாங்க, கொடுத்துட்டாங்க. அவர் ஒரு வாரிசு தெரியும்ல. ஆமாம். இவர் வந்து இவர் வரவே கூடாதுன்னு 8 வட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர், இன்னும் அவங்க இவங்கன்னு ஒரு 30 பேருக்கு மேலே இது விருப்பம் போட்டு சிஎம்டே கம்ப்ளைண்ட்டு. இந்த தடவை வேணாங்க, வேற யாருக்கா கூட இது பண்ணுவேன். அவரு என்ன சொல்லிக்கிறாரு, பேட்டா என்ன நீங்கள் என்ன பண்ணாலும் நான் மீண்டு வருவேன், வந்து உங்களை வச்சுக்கிறேன்னு இருக்காரு. இப்போ எல்லாம் அதுதான் என்ன பண்ண போகிறாரோன்னு பயந்து போய் கிடக்குறாங்க. கண்டிப்பாண்ணே. சென்னையை தாண்டி போவோண்ணே. தமிழ்நாட்டில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் எல்லோரும் பேசப்படுறது வந்து கோவை தெற்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் அரவக்குறிச்சியிலேருந்து கோவை தெற்குக்கு மாறி இருக்காரு. இது எதாவது ஸ்ட்ராட்டஜியா? கரூர் அரவக்குறிச்சி ரெண்டுமே அவரோட தொகுதியாக பார்க்கப்பட்டது. மாறி இருக்கிறது, இப்போ மாறி இருக்காரு. கரூரில் நின்று போன முறை வந்து நின்று எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை இது பண்ணியிருந்தார். இந்த முறை எம்ஆர் விஜயபாஸ்கர் நல்ல களத்தை ரெடி பண்ணியிருந்தார். அரவக்குறிச்சி போக வேண்டியது மாற்றம் அதுவும் தெரியல, ஏன்னு தெரியல. ஏன்னு கோவை தெற்கு பயம்? கோவை தெற்குனா கமலஹாசன், வானதி திமுக வேட்பாளர், திமுக வேட்பாளர் 3வது இடத்துக்கு போனார். கமலஹாசன் 2வது இடம். 2த்தையும் கூட்டினா வெற்றி எழுதில. சரி, அது மட்டும் தான் காரணமா, அல்லது கொங்கு மண்டலத்தை வந்து கையில் கொண்டு வரணுங்கிற ஏதாவது உத்வேக வேலைகளா? கரூர் மட்டும் எங்கே இருக்குது? அதுவும் கொங்கு மண்டலம் தானே, அரவக்குறிச்சியும் கொங்கு மண்டலம் தானே. பயம், தோற்றுருன்ற பயம். சரி, ஏதாவது நமக்கு தோதான தொகுதியில் நிற்போண்டு தான் அங்கே இது பண்ணிட்டு வானதியும் அதுக்கேற்ற மாதிரி டிஎம்கே அம்மன் அர்ஜுன் வந்து இது ஏடிஎம்கே அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்றாங்க. தோல்வி உறுதி. ஆமாம், காலரை தூக்கி போட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாரு. ரைட்ண்ணே. அடுத்ததுண்ணே, ரொம்ப பெருசாக நம்ம பேசப்பட வேண்டிய விஷயத்தில் ஒன்று பாளையங்கோட்டை தொகுதி மீண்டும் அப்துல் வகாப்புக்கே அது ஒன்று கொடுமை. அப்துல் வகாப் என்கிற மனிதர் கோஷ்டி நாயகன். 2வது ஏகப்பட்ட சர்ச்சை, ஏகப்பட்ட புகார், முறைகேடு புகார். நெல்லை மேயர் விவகாரத்தில் இவர் வெளிப்படையாக பண்ணார்னு கட்சியிலே புகாரெல்லாம் போய், அப்புறம் அந்த வண்ணாரப்பேட்டை அந்த பஸ் ஸ்டாண்டு விவகாரத்தில் சிக்கி சின்ன பின்னமாகி இவர் வந்து கிட்டத்தட்ட கட்சி விட்டு நிற்கிறான்ல கூட கூட யோசிச்சாங்க. ஆமாம். மைதீன் காலம் இந்த தடவை போய் விருப்பம் மனு போட்டுதான் தெரியுமா, கட்சி என்னை கூப்பிட்டுருக்குது, எனக்கு தான் சொல்லிக்குது, ஜெயிச்சா நீ அமைச்சர்னு சொல்லிக்குதுன்னு. தூங்கி கனவு விழுந்து விருப்பம் மனு கொடுத்துறாரான்னு தெரியல. அவருக்கு வயது புதிர்வுன்னு காரணம் சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுச்செயலாளருக்கு சீட்டு கொடுத்து. சரி, மீரானுக்கு ஏன் சொல்ல? அயலகாணி நீங்கள் இதாக சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தீங்க. அவர் அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார். அவர் வந்து செலவும் பண்ணக்கூடியவர், தொகுதியில் எல்லா கட்சிக்காரங்களும் பரிச்சயமானவர், எல்லா சமூகத்தூர்களையும் பரிச்சயமானவர். அவர் வந்து நின்னா ஜெயிப்பார்ன்றது ஜமாத்துலேருந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டு சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக் கேட்டாங்க, இவங்க எஸ்டிபிஐ கேட்டாங்க, இந்த இவங்க மனித மக்கள் கட்சிலாம் கேட்டாங்க. யாருக்கும் கொடுக்காம நீங்கள் ஒன்று அந்த மாதிரி ஒரு புதியவரை நிப்பாட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருந்திருக்கும். திமுக அங்கே ஜெயிக்குது, அப்துல் வகாப்புக்கு மீண்டும் கொடுக்குறாங்க. அப்போ என்ன வேணால் பண்ணிக்கலாம் 5 வருஷம் யாரையாவது பிடிச்சி. இப்போ எப்படின்னா எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் உனக்கு பெண்ணை கரெக்ட் பண்ண தெரியலையா, அதனால பிரச்சனை. அவர் கரெக்ட் பண்ணிட்டார் பாரியா. அப்போ ரிப்போர்ட் அடிப்படையில் தானே நீங்கள் எதுக்கு ரிப்போர்ட் எடுத்தீங்க? களத்தில் எப்படி இருக்குது, களம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது பொறுத்து இருக்கும். இல்லைன்னா அதை விட இந்த ரிப்போர்ட் எடுத்ததில் வந்து சரியாக இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமே வேளச்சேரி மீண்டும் காங்கிரஸ் கையில் கொடுக்குது. ரிப்போர்ட் எடுத்ததில் ரிப்போர்ட்டு வந்து இந்த மாதிரி கொடுக்கப்பட்டா அப்படிதானே? ஆமாம். இல்லை சிஎம் பார்த்துட்டு தீப்பா உன் ரிப்போர்ட்டை கொண்டு வந்துட்டேன் நான் முடிவு பண்ணேன், அப்படியா வந்தது?
என்ன கணக்கு இது? ரிப்போர்ட்டை வச்சு தான் இதை நேர்காணலில் கேட்டா வந்து நேர்காணலில் பலரும் சத்தம் போட்டாங்கன்னு சொல்லி ஸ்ட்ராட்டஜி டீம் ஐபேக்கும் கொடுக்குது, பெண்ணும் கொடுக்குது, ராபின் சர்மா கொடுக்குறாரு, எல்லாம் ஓகே. எல்லாத்தையும் அவரும் வாங்கி வேற வச்சு என்ன பண்ணீங்க? பழைய ஆளே போட்டீங்க. இதில் நான் இதை விட பயங்கர பிரச்சனை திமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழுபேர் வந்தது காரணம் வந்து கிட்னி மோசடி கதிரவன் அவர்களுக்கு. ம். அவருக்கும் மீண்டும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏங்க இவங்க எல்லாரும் குடும்பம் அவன் மட்டும் நாங்கள் பாவமா? என்னென்ன அவரும் தானே சிறப்பாக அப்போ என்னதான் உங்க அடிப்படையில் நீங்க சீட்டு கொடுக்குறீங்க? தோல்வி அடிப்படை தான். தோல்வி அடிப்படையில் சிஎம் கையில் கட்சி இல்லைன்னு தெரியுது. இவங்கெல்லாம் கரெக்ட் பண்ணால் நம்ம சீட்டு வாங்கிடலாம். அப்போ இவங்க எல்லாருக்குமே அடுத்து ஆட்சி வந்தால் இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்ன வேணால் பண்ணிக்கலாம், ஆமாம், நம்ம வந்து கரெக்ட் பண்ணி சீட்டு வாங்கிக்கலாம், அவ்வளோதான். எஸ்ஆர் ராஜா வாங்கிட்டு இருப்பாரு, தாமன் பர்சனால போச்சு. அப்போ யார் பலமோ அங்கே. இப்போ இங்கே அந்த மாதிரி. அப்போ இன்னொன்று, ஒரு கட்சியில் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு, மாற்று மொழி கொண்டவர்களுக்கு அந்த பர்சன்டேஜ் எடுத்தா இவங்களும் தேமுதிகவன் தான் பெரிய அளவில் இருப்பாங்க. ஆமாம். எல்லாம் கொடுத்துட்டு மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு சீட்டு கூட இல்லையே அப்படின்னு. நீங்கள் இதுலேயும் இன்னொன்று மறந்துட்டீங்கண்ணே. குறிப்பாக சொல்ல போகிறது திமுகவுக்கு வந்து இன்னொரு சமுதாயம் வந்து எப்போவுமே இதும்பாங்க. அதில் குறிப்பாக சொல்ல போனால் தேவர் சமுதாயம். திருநெல்வேலி மாவட்டம் முழுக்க தேவர் சமுதாயம் நிறைந்த ஒரு திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில். ஆனால் இந்த மாதிரி சீட்டு கொடுக்கப்படல. தென்காசியை வாங்கிட்டாங்க பார்த்தீங்களா? அது அன்பகம் கலை அவர்களுடைய மகன் நிற்கிறாரு எங்கே? தென்காசியில். கலை கதிரவன் வந்து அன்பகம் கலை அவர்களுடைய மகன். இல்லைங்க, தென்காசி காங்கிரஸ் இல்லைங்க கொடுத்தாங்க. இல்லை, இது வாங்கிட்டாங்க. திமுக சார்பாக நிற்கிறாங்கன்னா தென்காசியில் மீனவர் சமுதாயம் நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி தேவர் சமுதாயத்தையும் மறுக்கப்பட்டிருக்கேன். திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் முழுக்க தேவர் சமுதாயங்களோட நிறைஞ்ச மாவட்டம் தான். ஆனால் அங்கேயும் வந்து எந்த ஒரு சமுதாயம் அந்த சமுதாயம் பண்ணுறது கொடுக்க யாருக்கும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிப்படுது. இதில் இன்னொரு பக்கம் என்னென்னா, ஒருவேளை சசிகலா அப்புறம் ஐயா அவர்களுடைய கூட்டணி இதுக்கு எதுவாக உதவும் நினச்சி பண்ணுறாங்களா எப்படின்னு? ஆடி காலத்தில் அம்மி பறக்கும் போது 2000 3000 ஓட்டெலாம் இதாக ஒரு தொகுதி 20,000 ஓட்டு 25,000 ஓட்டு தாவேக்கா வாங்குது வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக இவங்க கோர் ஓட்டு தானே. ஆமாம். அப்புறம் 2000 ஓட்டு வாங்கி நான் 18,000 வச்சுக்கோங்க போங்க. 20,000ல் 2000 போக 18,000. அவ்வளோதான். அது ஓட்டு வந்து ஏடிஎம்கேவையோ அவங்க கூட்டணியை காலி பண்ணுறதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாது. ரைட்ண்ணே. அடுத்து தாவேக்கா லிஸ்ட்டு போகணே. தாவேக்கா லிஸ்ட்டு, அதாவது ஒரு கட்சியோட எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் போட்டி போடுறாங்கன்னு லிஸ்ட்டு வந்தால் அதில் பெருசும் ஆச்சரியப்படுறது அந்த கட்சியில் உள்ளவங்களோட எதிர்கட்சி பெரிய குழப்பம் வரும். யாருக்குப்பா கொடுத்துருக்காங்க, யாருப்பா இவங்கன்னு. ஆனால் ஆதரவாளர்களே குழம்புற அளவுக்கு ஒரு லிஸ்ட்டுன்னா அது தாவேக்கா லிஸ்ட் தான். பார்த்தாலே தெரியுது. லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோன்னே எல்லோரும் கூகுளில் தேட ஆரம்பிச்சிட்டாங்க, யாருப்பா இவங்கலாம் அப்படிங்கிறது கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் 106 வேட்பாளர்கள் வெறும் கழக நிர்வாகி. கழக நிர்வாகினா புதுசாக வந்தவங்கன்னு அர்த்தம். அந்த 106 பேரை சேர்த்துருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் 24 மணி நேரம் 48 மணி நேரத்தில் சேர்ந்தவங்களுக்குலாம் காலையில் சேர்ந்தவர்களாம் சீட்டு. காலையில் சீட்டு. திருப்பதி தூசி மோகன் அவர்களுக்கெல்லாம் வேட்பாளர் லிஸ்ட்டு பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடினே முதல் முறையாக வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் பொதுவெளியில் தன்னை ஜோசப் விஜய்னு அறிமுகப்படுத்தி பெரம்பூர் திருச்சி கிழக்கு சொல்லும் பொழுது ஜோசப் விஜய் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி பேசியதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்லப்படுறது. முதல் தடவை இதில் மெர்சல் படம் மத பிரச்சனை வரும்போது எச் ராஜா சொன்னப்போ எல்லாம் குதிச்சாங்க. எச் ராஜா வந்து இந்த மாதிரி வன்மத்தோடு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு. அப்போ இவங்க சைட்லாம் வாயை திறக்கல. ஏன் இன்னைக்கு ஆமாம் நான் ஜோசப் விஜய் தான், இப்போ என்ன இப்போ நான் இந்தியனியா, நான் ஜோசப் விஜய் தான், கிறிஸ்துவர் தான், என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. பொட்டு வச்சுக்கின்னு சுற்றின்லாம் இருந்தார். இப்போ வந்துட்டு ஜோசப் விஜய்னு அழுத்தி சொல்கிறாரு. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொன்னேன், நடக்குதா? ஆமாம். விஜய் போட்டியிட மாட்டார், போட்டியிட்டால் 2 தொகுதியில் போட்டியிடுவார் சொன்னா இல்லையா? 2 தொகுதியும் சொன்னா இல்லையா? 2 தொகுதி பெரம்பூர் திருச்சி கிழக்கு நிற்பாருன்னு. கரெக்டாக நடந்ததா? கரெக்டாக நடக்கலைன்னு வாங்க. நீங்கள் சொன்னது எங்கே நடக்குதுன்னு வாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விஜய்க்கு அந்த பயம் இருக்குது. அதனால தான் 2 தொகுதி. 2வது இந்த மாதிரி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறது எல்லாம் வாக்கு அரசியல். அதுக்கப்புறம் வந்து நேர்மை ஏர்மை கருமைன்னு சொல்லிட்டு இவங்க புதுசாக வந்து சேர்ந்தவங்கள்ட்ட உறுதிமொழி ஊழல் இல்லாத பின்னாடி திரும்பி பார்த்தா விஎஸ் பாபு அதில் வேறு சொல்கிறாரு. ஒரு எம்எல்ஏ அவர் திட்டுத்தனம் பண்ணி ஜெயிலுக்கு போனவர், அவர் அது பண்ணவர் இது பண்ணவர், அவரை வந்து ஒரு பெரிய தலைவருக்கு எதிராக அன்றைக்கி யார் இப்போ சீட்டு குத்துக்கிறாங்களே காதர் பாட்சா என்கிற முத்துராமலிங்கம் வைகோக்கு எதிராக நிற்க வச்சாங்க. அது சொல்கிறாராம். ஓ, மறைமுகமாக சாடுறாரு. அப்போ விஎஸ் பாபு யார்? செங்கோட்டையன். 5 வருஷம் 4 வருஷம் தண்டனை கிடைச்சது. ஆமாண்ணே. அது கூப்பா கிருஷ்ணன். வழக்கு இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்கு. எல்லாம் விடுங்கண்ணே. ஆதவ அர்ஜுனா இடி வளையத்தில் இருக்கிற. அதனால
இதெல்லாம் பேசிக்கிட்டே இவர் வந்து நேர்மை எருமை கருமைன்னு இல்ல பேசுறாரு. ஆதவர்ஜுன் என்ன சொன்னா, ஊழல் பண்ணலாம் தப்பு இல்ல, ஆனா பார்த்து பண்ணணும்னு சொன்ன ஆதவர்ஜுனா அது மேடையில உறுதிமொழி எடுக்காரு. பிளாக் டிக்கெட் விற்கலாம் தப்பு இல்லை, ஆனால் போலீஸ்காரன்ட்ட மாட்டாமல் விற்கணும் அப்படின்றது. அதனால் இந்த ஒரு விஷயம். ஆஹ் இது இல்லாமல் வேட்பாளர் போட்டிருக்காங்க, அவங்க இனிமேல் போய் களத்தில் களமாடி வாக்குகளை பிரித்து பண்ணணும். எல்லாம் ஒரு உற்சாகத்தில் போவாங்க, வாக்குகள் வாங்குவாங்க, அவ்வளோதான். ஏன்னா 50% வந்து துறைகளில் வந்து நான் பெண் ஆண் பாதி பெண் பாதிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். ரேஷன் கடையில் ஒரு ஆண்னா ஒரு பெண் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தார். ஆனால் வேட்பாளர் லிஸ்ட்டில் பெண்களுக்கு உண்டான இடஒதுக்கீடு ரொம்ப கம்மியாக இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? 3 கட்சியில் இவங்க தான் கொஞ்சம் கூட, 23ன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே 20, அவங்க 18, அவ்வளோதான். மற்றபடி 10% கொடுத்துருக்காரு. ஆனால் கேட்டால் அதில் பாதி இதில் பாதிங்கிற ஒரு வார்த்தையும் வேற அது நடக்காத விஷயத்தில் பாதி பாதி. அது ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல பாதி பாதியா. இல்லைண்ணே, விஜயகாந்த் அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய கேரக்டரில் நம்ம விஜய் அவர்கள் இருந்தார். எங்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லியிருந்தாப்புல ஒரே ஒரு தடவை. அந்த விஜயகாந்த் அவர்கள் தான் பிறந்த ஊர் மதுரையாக இருந்தாலும் முதல்ல போட்டியிட்டது என்னமோ வடக்கு மாவட்டத்தில். அவருக்கு ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்னு சொன்ன நிரூபிச்சு காமிச்சார். அதே மாதிரி ஏன் விஜய் அவர்களால் நிரூபிக்க முடியலண்ணே? தொகுதி 2 பார்த்தீங்களா? 2மே என்னன்னு பாருங்க. இனிகோ இறுதியராஜ் ஏன் கொடுத்தாங்க திருச்சி கிழக்குல? அதுவும் அவர் அந்த எஸ்ரா சர்கனத்துடைய சிஷியன் தானே அவர். அவர் திமுக காரா? கிடையாது. அப்போ அவருக்கு ஒரு தொகுதி கொடுத்து அங்கே நிற்க வச்சிங்க உதயசூரியனில். ஏன்னா கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி. இன்றைக்கெல்லாம் இவரெலாம் எஸ்ரா சர்க்கிள் வந்து எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. பெரம்பூர் மிக அதிக அளவில் பட்டியலின மக்கள் கிறிஸ்தவர்கள் வதிக்கிற பகுதி வந்து பெரம்பூர். அது ஆதவுக்காக அவர் ரெடி பண்ணார், அதை பிடிங்கிட்டீங்க. 2மே ஜோசப்ன்ற இதை வச்சு நம்பி தான் நிற்கிறீங்க. இதில் பெரம்பூர்லண்ணே இன்றைக்கு பாமக சார்பாக அண்ணன் அன்புமணி அவர்கள் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. திலகபாமா அவர்கள் நிற்கிறாங்க. இந்த பக்கம் ஆர்டி சேகர். எப்படி பார்க்குறீங்க மும்முனை போட்டி? பெரம்பூரில் மட்டும் பார்க்குறாரு. விஜய் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பொதுவாக போடுறவங்களும் விஜய் தான் போடுவாங்க. பெருசாக இது இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஒர்க் பண்ணி விஜய் ஒருவேளை ஓட்டை பிரித்து டிஎம்கே இதெல்லாம் காலி பண்ணால் திலகபாமா கூட வாய்ப்பு இருக்கும், சொல்ல முடியாது. ஆனால் பெரும்பாலும் விஜயுடைய அந்த டாமினேஷன் தான் இருக்கும். 2 தொகுதியில் நிற்காருண்ணே. 10 நாளாவது குறிப்பிட்டு தேவைப்படும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு. அந்த தொகுதியில் போய் நம்ம பிரச்சாரம் பண்ணணுங்கிற கான்செப்ட். இதை பண்ணுவாரா? நீ பெரம்பூர் வந்தார்ல, அதோட பெரம்பூர் எப்போ வருவான்னு தெரியாது, வரவும் மாட்டார். அப்போ எல்லா இடத்துலையும் கட் அவுட் பிரச்சாரம் தான். ஆமாம், நேற்று இருந்த எடுத்த ஃபோட்டோ அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சும்மா செலக்ட் பண்ணி போய் அங்கே பேசுவார். பாதி இடம் தப்பாக பர்மிஷன் வாங்குவாங்க. நேற்று திருமங்கலம் கட்டு ஒழுங்காக பர்மிஷன் வாங்கலை போல். கிளம்பும் போது 2வது பாயிண்ட் ஏதாவது பிரச்சனை ஆகிருக்குது. ரைட்டு. திமுக சார்பாகவும் தாவேகா சார்பாகவும் தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்குண்ணே. 2 கட்சியிலையுமே கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை நல்ல சுவாரஸ்யம். அறிக்கை கொடுத்தாங்களா தாவேகா சார்பாக? இளைஞர்களுக்காக கொடுக்கப்பட்டது, பெண்களுக்காக ஒரு நாள். தேர்தல் அறிக்கைன்னு வரல. ஆமாம். அப்புறம் எப்படி? ஆனால் அவர் சொன்னது அப்படி தானே சொன்னார். இளைஞர்கள் தான் அறிவிப்பு தான் 2 கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம இருக்குது. இருந்தாலும் ஷார்ட்டாக முடிக்கிறா இருந்தால் திமுக தேர்தல் அறிக்கை பழைய முந்தையில் புதிய கல், அவ்வளோதான். தாவேகாவோட அறிவிப்புகள் அது இதுவே கிடையாது, எடுத்துக்கொள்ள முடியாது. ஆமாம், அறிக்கையே கொடுக்கலையாங்க, தேர்தல் அறிக்கையே வரலையே. சரிண்ணே, ரைட்ண்ணே. இந்த சுவாரஸ்யங்களுக்கு நடுவில்ண்ணே வாரில் ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்கு. அதே மாதிரி அமெரிக்காலையும் ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்கு. அதில் என்னென்னா, அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் டாலரில் இனி பிரசிடென்ட் சைன் இருக்கும், என் சைனோட ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, நேற்று பல மாகாணங்களில் இந்த ட்ரம்புக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், பல ஸ்டேட்ஸில் மாநிலங்கள் பல ஸ்டேட்ஸில் பெரிய லெவலில் போராட்டங்கள். மில்லியன் கணக்கான மக்கள் கலந்துட்டு இருக்காங்க ட்ரம்புக்கு எதிராக. அவரோட ஃபேஸ் வேல்யூ சுத்தமாக முடிஞ்சு போச்சு, கட்சியோட ஃபேஸ் வேல்யூ முடிஞ்சு போச்சு. அவங்க சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாருமே இவர் திருத்தப்பட வேண்டிய விஷயங்களா இருக்குது. எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. போர் வேண்டாம், நிறுத்து, நாங்கள் ஒன்றும் பலியாடு இல்லை, எங்கள் மக்களை பலி கொடுக்க நாங்கள் ஆர்மி ஃபோர்ஸை நாங்கள் இதை அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப் அவர்களுடைய இந்த சைன் மெத்தடை? வரலாற்றில் கிறுக்கர்கள் வருவார்கள்ன்றல்ல, தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க, தன்னுடைய சொந்தக்காரர்களை முன்னிலைப்படுத்தினா கிறுக்கர்கள் தான். வரலாற்றில் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இருக்கிற தலைவர்கள் தானாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கார்கள். அந்த மாதிரி ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்துங்க, ஜார்ஜ் வாஷிங்டன் எடுத்துக்கங்க. வாஷிங்டனுக்கு ஏன் ஒரு பெருமைனா, அமெரிக்கான்னு ஒன்று இருக்குது, அந்த இது உருவான பிறகு அவர் வந்து அவருடைய இது வந்து பெரிய ஒரு இது. அப்போ அவருடைய படம் மட்டும்தான் டாலரில் இருக்கும். நம்ம எப்படி காந்தி தவிர யாரையும் வைக்கல. ஆமாம், நல்ல வேலை இந்திரா காந்தியோ இல்லை மோடியோ யாரும் அப்படி யோசிக்கலை, அது பக்கம் திரும்பலை, அந்த பக்கம் திரும்பலை. இல்லை அவர் படத்தை வைக்கணும், இவர் படத்தை வைக்கணும்னு யாரும் யோசிக்கலை. காந்தியோடு நின்றுக்கிட்டோம், அது ஒரு மரியாதை. அந்த மாதிரி வாஷிங்டனோடு நிறுத்திக்கிட்டாங்க, அது மரியாதை. இந்த கிறுக்கர் வந்து கையெழுத்து போடுற அங்கேயும் ரிசர்வ் பேங்க் இருக்கும்ல. ஆமாம், கவர்னர் இருப்பார்ல, அவர் தானே சைன் பண்ணுவார். இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இவர் எந்த அடிப்படையில் சைன் பண்ணி மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும்? நாளைக்கு ரிசர்வ் பேங்க்
யாருன்னு தெரிலங்க, பிரசிடென்ட்டுங்க. அவர் எப்படிங்க உறுதி கொடுக்க முடியும்? இல்லைண்ணே, வெளிநாட்டுக்கு வரும்போது செல்லாத நோட்டு சொல்லிட்டா டாலர் எல்லா பக்கமும் சுற்றுறது இல்லையா? ஆமா. ஏம்பா இது என்ன அவர் அவங்க நாட்டு ரிசர்வ் பேங்கே குடுக்கல, அங்கீகரிக்கல. அப்புறம் எப்படி நாங்க செல்லுன்னு சொல்லுவோன்னு? ஒரு இன்ஸ்பெக்டரு அவரு சைன் பண்ணணும்னா, பக்கத்துல இருக்கிற டாக்டர் நான் தான் அந்த காவல்துறை அதிகாரின்னு சைன் பண்ணுவேன்ற சைன் மாரி இது. ஈரானோட முடிவுகள்ண்ணே பல இடங்கள்ல வந்து இன்னொன்னு அடிச்சிருக்காங்க. சொல்லிக்கிறாரு, போராடுகிறவர்கள் எல்லாரும் முட்டாள்களாம். முட்டாள்கள் இல்லாமா? அவர்களை நான் புறந்தள்ளுகிறேன்ட்டாரு. யார் முட்டாள்ன்னு இவர தூக்கி எறியும்போது தெரியும். இவரு இல்ல. இவர் கட்சியை தூக்கி எறியும்போது தெரியும். ஏன்னா இவரு கதை தான் முடிஞ்சிச்சே. ஆமா. லாஸ்ட்ன்றதுனால தான் இந்த ஆட்டம் ஆடுறாரு இவரு. அது. ஈரான் நேற்று வந்து குவைத்தோட வாட்டர் ரிசோர்ஸிங்கில் அடிச்சிருக்காங்க, எனர்ஜி செக்டர் அடிச்சிருக்காங்க, சவுதியில் அடிச்சிருக்காங்க ஸ்டீல் ஃபேக்ட்ரியை. எப்படி பார்க்குறீங்க? அந்த அமெரிக்காவோட போர் விமானம், டேங்கர் தாங்கின விமானம் வந்து அடிபட்டிருக்கு. ஈரான் செய்த சம்பவங்கள்ல பல சம்பவங்கள் நடந்திருக்கு. இதில் அவர்கள் திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது, நீங்கள் கலந்துக்காதீங்க, எங்களுக்கும் அவங்களுக்கும் போடுறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பண்ணாதீங்க. இந்த காமெடி ஆக்டர் ஜெலன்ஸ்கி ட்ரோன் வந்தால் எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு ஆன்டி ட்ரோன் இதெல்லாம் துபாய்க்கு ரகசியமாக பண்ணி கொடுத்துக்கிறாரு. அவங்க ரகசியம் நினச்சிருந்துக்கிறாங்க, இவங்க அதில் கொண்டு போய் குண்டை போட்டாங்க. அடிச்சு புரண்டு ஒரு ஓடியாருங்க. ஈரானுக்கு தெரியாது, ஆனால் ரஷ்யாவுக்கு தெரியும்ல. அவன் சொல்லிடுவான்ல. ஆமாம், அதுதான். அதனால இந்த ஒரு இது அப்புறம் அதெல்லாம் அடிக்கலை, எங்களெல்லாம் அடிக்கல ஒன்னா அடிச்சு நொறுக்கிட்டாங்க. நாங்களாம் வந்துட்டோம், அடிவாங்களே நாங்களாம் வந்துட்டோங்கிற மாதிரி. நான் வேறு விஷயத்துக்காக இங்கே வந்தேன் அப்படி இப்படின்னு. இப்போ அவரு அதே மாதிரி இப்போ குவைத்து மற்ற குவைத்தை சதாம் ஹுசேன் அடிச்சப்போ என்னென்ன பண்ணாங்க, குதிச்சாங்க. சதாம் ஹுசேனை குவைத்துடைய அந்த எப்படி அந்த நார்த்து சவுத்து இது எல்பிஜி இப்போ அடிச்சாங்களே, சவுத் அதில் வந்து எப்படி ஒரு இது இருக்குதோ அதே மாதிரி குவைத்துக்கும் ஈராக் பொதுவான கிணறு இருந்தது. அதில் இவனுங்க ஈராக்குடைய எடுக்க வச்சாங்க, குவைத்தை தூண்டி விட்டு. ஆமாம். அப்போ குவைத்தை தூண்டி விட்டு ஈராக்கில் இருக்கிற பொது கிணறுலையும் பெட்ரோல் எடுக்கும் போது தான் இவங்க சொல்லி பார்த்தா ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. அதுக்கே பொங்கிக்கிட்டு புஷ்ஷும் எல்லாம் வந்து இங்கே பெரிய இது பண்ணி அவரை கைது பண்ணி பெரிய லாஸ்ட்டில் முடிச்சு விட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்று அடி வாங்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது பல இடங்களில் இப்போ நம்மளுடைய கமெண்ட்ஸில் கூட சில நண்பர்கள் போட்டிருக்காங்க, என்ன வந்து இது விழுறது மேட்டர் இல்லைங்க, மிசைலோ மற்ற இதுவோ அதனுடைய செதறல்கள். ஆமாம், விழுந்து அதில் ரொம்ப பேர் காயப்படுறாங்க. அதுதான் ரொம்ப அதிகம். அதுதான் ரொம்ப ஒரு விழுந்து வெடிக்கிறத விட அதை வெடிக்க வச்சோன்னா அதுவுடைய இப்போ பில்டிங் வெடிச்சா கல் வந்து அடிச்சா எப்படி மேலே போட்டுருவோம், அந்த மாதிரி இது. அதில் தான் பயந்துக்கிட்டே நாங்கள் வாழ்கிறோம் ஒவ்வொருத்தரும். இந்தியர்கள்லாம் இப்போ கூட ஒரு இந்தியர் இறந்து போனார்னு நினைக்கிறோம், குவைத்தில் நேற்று அடிச்சது. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது. அதே மாதிரி சுற்றி வச்சு இவர் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இன்னொரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு புஷ்ஷு, இவர் ட்ரம்ப்பு. அவர் விட தானே கர்கை கைப்பற்றுவோம், கர்கைலாந்து கைப்பற்றுவோம், கார் கைலாண்டு எல்லாத்தையும். இதில் நேற்று முந்தானத்தா அந்த விமானம் வந்து K-135 டேங்கர் விமானம், பெட்ரோல் நிரப்புறது. வானத்திலேயே இந்த போர் விமானங்களுக்கு ரன்னிங்லேயே அப்படியே பெட்ரோல் நிரப்பிடுவோம். அதே மாதிரி E-3 சென்ட்ரி அவாக்ஸ், அது 1, இது 5, இதை வந்து அடிச்சிட்டாங்க. இதில் வந்து $1.4 பில்லியன்லேருந்து $2.9 பில்லியன் மதிப்பிலான இராணுவ தளவாடங்களை இழந்துள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் சொல்லியிருக்கு. $2.9 பில்லியன் மதிப்பிலான இராணுவ தளவாடங்கள் இழந்திருக்காங்க அப்படின்னு. இதில் என்னென்னா இந்த 5 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள், ஒரு விமானம் KC-135 மதிப்பு $53 மில்லியன், 440 கோடி ரூபா. 440 கோடி. 5னா 2500 கோடி ரூபா போச்சு. அதே மாதிரி இன்னொன்று E-7 வெஜ் டெயில் இந்த விமானம் வந்து $700 மில்லியன், 5800 கோடி ரூபா. அவாக்ஸ் வந்து E-3 சென்ட்ரி அவாக்ஸ், இந்த பறக்கும் ரேடார், ஆக்சுவலாக பறக்கும் ரேடார் ஆகும். இந்த தாக்குதலில் முற்றிலும் முடக்கப்பட்ட இந்த விமானம் அமெரிக்க விமானப்படையின் மிக விலையுயர்ந்த விமானம் மற்றும் அரிதான விமானங்களில் ஒன்று. இதோடைய மதிப்பு $300 மில்லியன்லேருந்து $500 மில்லியன், 2500 கோடி ரூபாலேருந்து 4200 கோடி ரூபா நம்ம ஊர் மதிப்புக்கு. இன்னொன்று E-7 சொன்னல, அது பழைய மாடலு, அதுக்கு அடி இந்த மாதிரி போட்டு நேற்று நொறுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டால் ஒன்றும் அடி பெருசாக இல்லைன்றான், இவன் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அடி வேணும், அதோடைய இது எல்லாமே நாங்கள் அடிச்சிட்டோன்றான்.
மேட்ரு என்னன்னா அந்த ஸ்டீல் தான் சொன்னேன்ல, ஆமாம், F-35 அது கண்ணுக்கே தெரியாதுங்க அது. அதை அடிச்சிட்டாங்க. அதை அடிச்சது தான் பெரிய ஒரு ஆச்சரியம். அதனால இவனு வந்து அவ்வளோ பெரிய இழப்பு. இதெல்லாம் யார் தள்ள வைப்பேன்? கையெழுத்து போட்டு அவன்கிட்ட தானே வரி வாங்க போற சிட்டிசன் அமெரிக்கா. அதனால தான் அவங்க போட்டு எந்த தடவையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் அந்த இது வியட்நாம் வாரில் குறிப்பிட்ட 2-3 வருஷம் அப்போலாம் அந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் கிடையாதுல்ல. நம்ம தான் ஜெயிக்கிறோன்னு ஊட்டியிருந்தாங்க. ஆனா அடி, செலவு எல்லாம் நடக்கும் பொழுது 2-3 ஜனாதிபதி மாறினாங்க. ஆமாம். அதனால ஜனாதிபதி மாறும்போதும் ஒரு பெருசா தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல அப்படின்ற மாரி போச்சு. ஆனா செலவு இவங்களுக்கு அதிகம். ஆனா இங்க வந்து அப்படி இல்லையே. இன்னைக்கு உலக நாடுகள்லாம் வம்பிழுத்து விட்டு எல்லாரையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு, இப்ப எல்லாரும் ஹார்மோஸ்ல ஏதோ ஒரு ஒரு அப்டேட் சொன்னீங்களே என்னது அது? 20 கப்பல்கள் ம். நமக்கு இந்தியாவுக்கு உள்ள கப்பல்கள் எல்லாமே 20 கப்பல் நிறுத்தப்பட்ட கப்பல்கள் எல்லாமே அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோக தாய்லாந்து மற்றும் மலேசியா 7 நாடுகளுக்கு. இதில் என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுன்னு 20 எனக்கு ஒரு ஈரான்லேருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னார். என்னையான்னு சொல்லிட்டு எல்லாருமே பத்திரிகையாளர்லாம் பயங்கரமாக இருக்கும்போது எடுத்து போட்டாங்க. கடைசியில் 20 கப்பல்கள் பாகிஸ்தான் கொடியோட அமெரிக்கன் கப்பல்கள் வெளியே போயிருக்கு. அதை நிப்பாட்டி தடுத்து நிறுத்தி திருப்பி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ரிவர்ஸ்லமான்னு சொல்லி அதனால் இன்றைக்கு கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது போரை வந்து சீக்கிரத்தில் நிறுத்திடுவோம். ஈரான் நல்ல ஒரு இதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ அவரோட ஃப்ளைட் ட்ராவலில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பார்ப்போனே போரும் நிற்கணும் கண்டிப்பான அதே முறையில். மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் அறிவிப்பு ஒண்ணு வந்திருக்குல்ல ஈரான்ட்ட இருந்து. போருக்கு பிறகு புனர்ஜென்மம். புனர்ஜென்மம் ம். எங்களுக்கு அது பண்ணுறதுக்கு சில சிஸ்டமேட்டிக் ஸ்கீம்ஸ் போட்டுருக்காங்க. அதுக்கு நட்புறவு நாடுகள் எங்களுக்கு உதவினா ரொம்ப நல்லா இருக்குங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஈரான். நல்லா இருக்கு மட்டும் இல்ல. அப்புறம் அமெரிக்கா, இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட நாடுகள் எதுக்குமே அனுமதி இல்லை. எக்ஸப்ட் இந்தியா, சைனா, ரஷ்யா. இப்ப பண்ணி கொடுத்தா நல்ல இதுண்ணே. வாழ்நாள் பூரா மறக்க மாட்டான்ல. அதனுடைய லாபம் நமக்கு தான் எரிபொருள் எல்லாத்துலேயும் நம்ம தான் இருக்கும் அதில். அதனால இது ஒரு நல்ல விஷயம். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இந்த இதெல்லாம் வந்து இந்தியா ஒரு பெரிய முக்கிய சக்தியா கேந்திர சக்தியா மாறதுக்கு வழிவகுக்கும். கண்டிப்பா அதனால நல்லது நடந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே. மிக்க நன்றி. நம்ம நேரத்தையும் கடத்தி